நமஸ்தே பச்சோம், வெல்கம் டு லேர்ன் லிட்டில் எக்ஸ்ட்ரா. இன்றைக்கி நம்ம பிராத்மிக்குடைய பார்ட் 4, அதாவது கஹானி பகுதியை பார்க்க போகிறோம். கஹானினா கதை, சரியா? ஃபஸ்ட்டு கதையை தான் பார்க்க போகிறோம். கவி और கஞ்சூஸ். கவினா கவிஞர், கஞ்சூஸ்னா கருமி, கஞ்சன், சரியா? அவர்னா அண்டு, கவிஞன் மற்றும் கருமி. ஃபஸ்ட்டு பாருங்கள். गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. गोवर्धन, गो व द மேலே இர் மாத்திரா இருக்குது, அதனால் கோ வ இர் த ந, கோவர்தன் நாமக், கோவர்தன்ற பெயருடைய ஏக் கரீப் கவி, ஒரு ஏழை கவிஞன், அப்பனே பரிவார் கே சாத், தன்னுடைய குடும்பத்து உடன், கே சாத்னா வித்து, உடன், ரஹத்தாத்தா வசித்து வந்தான். एक दिन ஒரு நாள் उसने कंजूस महेंद्र के घर जाकर उसकी प्रशंसा की. एक दिन ஒரு நாள் उसने அவன் कंजूस மகேந்திரனுடைய கே கர் ஜாக்கர் அவனுடைய வீட்டுக்கு போய் உஸ்கி அவனை பிரசன்ஷா கி புகழ்ந்தான். அதாவது ஒரு நாள் கஞ்சூஸ் மகேந்திரனுடைய வீட்டுக்கு போய் அவனை புகழ்ந்தான். கஞ்சூஸ் மகேந்திர அப்படி நௌக்கர்ஸே தன்னுடைய வேலைக்காரனிடம் சோனிக்கு தாலி தங்கத்தட்டு, அவுர்னா அண்டு, சௌ அஷர்ஃபியா லே ஆனேக்கோ கஹா. சௌ அஷர்ஃபியானா தங்க காசு, 100 தங்க காசுகளை, லே ஆனே அப்படின்னா கொண்டு வர சொன்னான், கஹா சொன்னான். कंजूस महेंद्र ने अपने नौकर से सोने की ताली और 100 अशर्फियाँ ले आने को कहा, लेकिन ஆனால் नौकर वापस नहीं आया, வேலைக்காரன் திரும்பி வரல. நெக்ஸ்ட், பூச்னே பர் கேட்ட பொழுது, மகேந்திரனே கஹா மகேந்திரன் சொல்கிறான், ஆப்னே மேரி ஜூட்டி பிரசன்ஷா கி, நீங்கள் என்ன பொய்யாக புகழ்ந்தீர்கள். ஜூட்டினா என்ன, பொய், பிரசன்ஷனா புகழ்தல், பொய்யாக புகழ்ந்தீர்கள். மே பி நானும், ஆப்கோ குஷ் கர்னே உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஜூட் போலா பொய் சொன்னேன். கோவர்தன் காலி ஹாத் கர் லவுட்டா, கோவர்தன் வெறும் கையோட, காலியான கையோடனா என்ன, காலி ஹாத் வெறும் கையோட, கர் லவுட்டா வீட்டுக்கு திரும்பினான். சீக் கஞ்சூஸ் கிசிக்கோ குச் நஹி தேத்தா, கஞ்சூஸ் எப்பயும் யாருக்கும் ஒன்றும் தரமாட்டான், சரியா? இப்போது நம்ம ஃபுல்லாக படிக்கும், அப்போது நீங்களும் கூடவே படிச்சுட்டே வாங்க. தெரியாத வார்த்தையும் சேர்ந்து தெரிஞ்சு படித்து புரிஞ்சு படித்து நல்லா டெஸ்ட் எழுதுங்க, சரியா? ஓகே வாங்க. கவி और कंजूस. गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. एक दिन उसने कंजूस महेंद्र के घर जाकर उसकी प्रशंसा की. कंजूस महेंद्र ने अपने नौकर से सोने की ताली और 100 अशर्फियाँ ले आने को कहा, बट नौकर वापस नहीं आया. पूछने पर महेंद्र ने कहा, आपने मेरी झूठी प्रशंसा की, मैं भी आपको खुश करने झूठ बोला. गोवर्धन काली हाथ घर लौटा. सीख கஞ்சூஸ் கிசிக்கோ குச் நஹி தேத்தா. ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாவ் எ நைஸ் டே.